அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 32 அதிகாரம் அதனுடைய 15 சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். உன்னதத்திலிருந்து பரலோகத்தின் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊற்றும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும். பரிசுத்த ஆவி ஒருவனிடத்தில் வரும்போது, உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆவி வரும்போது, அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற இருளான சூழ்நிலைகள் மாறும். உங்கள் வாழ்வில் இருக்கிற கேடான அனுபவங்கள், கெட்ட சுபாவங்கள், கெட்ட பிரவருத்திகள் எல்லாம் மாறும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத புத்தகத்தில் படிக்கும்போது எனக்கு பிடித்த ஒரு வசனம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். அந்தபடியே முந்தின நடக்கை, சாட்சியற்ற ஜீவிதம், பொறுப்பற்ற ஜீவிதம், கீழ்ப்படிதல் இல்லாத ஜீவிதம், பரிசுத்தம் இல்லாத ஜீவிதம், எப்பேற்பட்ட ஜீவிதமாய் இருந்தாலும் அது மாற வேண்டும். அது மாறணும். மாறலன்னு சொன்னா ஊழியத்தில் எழுப்புதலை பார்க்க முடியாது. மாறலன்னு சொன்னா உங்க வீட்டில் மாற்ற எழுப்புதலை பார்க்க முடியாது, மாறுதலை பார்க்க முடியாது.